சூப்பர் டீலக்ஸ்னு ஒரு படத்தில் விஜய் சேதுபதி, சமந்தா, ஃபகத் ஃபாசில், மிஷ்கின் இவங்க எல்லாருமே இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஆடியன்ஸை இன்னொரு பேர் தான் பயங்கரமாக புல் பண்ணுது. அதுதான் தியாகராஜன் குமார் ராஜா. ஃபஸ்ட்டு படம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் 2வது படம். பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு கிரேஸ் காரணம் அந்த ரைட்டிங்கில் இருந்த ரியாலிட்டி தான். அந்த ரியாலிட்டியை சூப்பர் டீலக்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கா இல்லையா, அதுதான் கேள்வி. முதல்ல படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே சூப்பர் டீலக்ஸோட ரிவ்யூ கொடுக்கும்போது ஒரு ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூவாக தான் கொடுக்கணும். ஏன்னா நிறைய இன்டர்வியூவில் பார்க்கும்போதே படத்தோட டேரக்டர் எந்த ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருந்தார். ஸோ படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கும் போல், முக்கியமான கிளைமேக்ஸ்லாம் யார்கிட்டும் சொல்லக்கூடாது அந்த மாதிரி வச்சிருப்பாருன்னு எதிர்பார்த்தா அப்புறம் தான் தெரியுது படம் நீங்கள் பார்த்துட்டு வெளியே வந்த பிறகு படத்தோட பிளாட் சொல்லுங்களேன் இல்லை ஒன்லைன் சொல்லுங்கன்னு யாருன்னா கேட்டால் கண்டிப்பாக யாராலையும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம் தான் இந்த சூப்பர் டீலக்ஸ். ஆக்சுவலாக ட்ரெய்லரை பார்க்கும்போதே நம்ம கெஸ் பண்ணியிருந்தோம் இது ஒரு ஆந்தாலஜி மூவியாக இருக்கும்னு சொல்லிட்டு. வேறு கதைகள் வேறு கதை காலத்தில் நடக்கும். ஒரு கிளைமேக்ஸில் ஒரே பாயிண்டில் எல்லா கதாபாத்திரங்களும் இணைவாங்க. இதுதான் ஆந்தாலஜி படம்னு இத்தனை காலமாக பார்த்துட்டு வந்தோம். பட் இந்த ஒரு ஆந்தாலஜி மூவிக்கு வேறு ஒரு டைமென்ஷன் கொடுத்துருக்குது இந்த சூப்பர் டீலக்ஸ். ஒரே படத்தில் சொசைட்டியில் நடக்கிற இவ்வளோ விஷயங்களை கேள்வி கேட்க முடியுமான்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. இது எந்த மாதிரியான ஒரு கேள்வினா, நம்ம இவ்வளோ காலம் இந்த சொசைட்டியில் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்து குத்தம் சொல்லியிருக்கிற நேரத்தில் இதே சொசைட்டியில் தான் நீயும் புழங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லாமல் சொல்லி காட்டியிருக்க படம் தான் இந்த சூப்பர் டீலக்ஸ். படத்தோட ஸ்க்ரீன் பிளேவை 4 பேர் ஷேர் பண்ணி எழுதியிருக்காங்க. அதில் குறிப்பாக இந்த 3 பசங்களை வச்சு ஒரு ஸ்டோரி தனியாக போகுது. இந்த அளவுக்கு ஹியூமரஸாக எழுத முடியுமான்ற கேள்வி வர அளவுக்கு நலனோட ரைட்டிங் அவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்குது. அதே நேரத்தில் விஜய் சேதுபதியோட பார்ட் எப்படி காட்டுதுன்னா, இவ்வளோ காலம் நம்ம மென் ஈக்குவாலிட்டி விமன் ஈக்குவாலிட்டி இதை பற்றியே பேசிட்டு இருக்குமே, எப்போ தான் இந்த டிரான்ஸ்ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பேச போகிறன்ற ஒரு பெரிய கேள்வி நமக்குள்ளே எழு செய்யுது. அதே நேரத்தில் இந்த அளவுக்கு ஒரு பீக்கில் இருக்க ஆக்டர் இப்படி ஒரு கேரக்டரை எடுத்து நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். முகம் ஃபுல்லாக அந்த கிரீஃப் வச்சுக்கிட்டு ஒரு ஈஸியாக பெண்ணு மாதிரி நடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் மாடுலேஷனை மாற்றி பேசுகிறதோ இல்லை ஒரு மாதிரி பெண் மாதிரி நடக்கிறதோ இல்லாமல் உண்மையாலேயே ஒரு ஆணாக இருந்து பெண்ணாக மாறினவங்க உடம்புல என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குமோ அதை அப்படியே கண் முன்னாடி தத்ரூவாக நிறுத்தியிருக்காரு. இப்படி இந்த கேரக்டர்ஸ், பெர்ஃபார்மன்ஸ், படத்தோட ஸ்க்ரீன் பிளே இது எல்லாத்துக்கும் மேலே படத்தோட முக்கியமான ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அது படத்தோட டைலாக் தான். கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் படத்தோட எல்லா டைலாக்ஸுமே இப்படி பயங்கர போல்ட் அண்ட் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கிறது சூப்பர் டீலக்ஸ்லாம் சொல்லலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 டைலாக் சொல்லணும்னா, ஒரு ப்ளூ ஃபிலிமில் ஒரு 4 பேர் நடிக்கிறாங்கன்னா இந்த சொசைட்டியில் அந்த 4 பேரை எப்படி பார்ப்பாங்க, இந்த மாதிரி படத்துலலாம் நடிக்கிறாங்களே கேவலமானவங்க அப்படி பார்ப்பாங்க. ஆனால் அந்த 4 பேர் நடிக்கிறத ஒரு 4 கோடி பேர் பார்க்குறாங்களே, அவங்களாம் இதே சொசைட்டியில் தானே இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வரும். அதே நேரத்தில் இறக்கன்றது வேற, யதார்த்தன்றது வேறன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டைலாக்ஸ் இது மாதிரி படத்தில் நிறைஞ்சு கிடக்குது. இது எல்லாமே நம்ம எல்லார் மண்டையிலையும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கை படம் முழுக்க வச்சுக்கிட்டே தான் வருது. அதுக்கு ஆன்சர் தேடுறதும் தேடார்த்தம் நம்ம கையில் தான் இருக்குது. இப்படி படத்தில் இது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் வைஸாகவும் பயங்கர ஸ்டாண்டர்டாக இருக்குது. 3 மணி நேரம் ஓடக்கூடிய படத்தில் ஒரு பாட்டு கூட இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வைக்காமல் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்கார் யுவன் சங்கர் ராஜா. இப்போ ஏதாச்சும் ஒரு சீனில் கேரக்டர்ஸ் டைலாக் பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு ரேடியோ சவுண்டோ இல்லை டிவி சவுண்டோ இல்லை ஒரு பூனை கத்துதானா கூட அது எந்த அளவுக்கு ஒரு ரியாலிட்டியாக ஒரு ரூமில் இருக்கும்போது கேட்குமோ அதே அளவுக்கு ரியாலிட்டியாக தான் தியேட்டரில் நம்மள ஃபீல் ஆக வைக்குது. அதே நேரத்தில் சினிமாட்டோகிராஃபி ஒர்க்கும் ட்ரெய்லர் கட்லேயே பார்த்துருப்போம். படத்தோட டோனே வேற மாதிரி இருக்குது. அதுதான் படத்தை இன்னும் அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்ணி கொடுக்குது. இப்படி படம் ஃபுல்லாக என்னடா ஆரம்பிச்சதுலேருந்து இப்படி புகழ்ந்து தள்ளுறே, படத்தில் நெகட்டிவ்லாம் ஒன்றுமே இல்லையா, இந்த படம் எல்லாருக்குமே பயங்கரமாக தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி ஒரு படமானு கேட்டால் அதுவும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்னு சொல்லணும். ஏன்னா இந்த படத்தை ஒரு 10 பேர் போய் பார்க்குறாங்கன்னா 4 பேருக்கு ரொம்ப பிடிக்கிற படமாக இருக்கும், இன்னொரு 4 பேருக்கு ஓகே ஒரு நல்ல படம் மாதிரி இருக்கும், இன்னும் 2 பேருக்கு இதெல்லாம் ஒரு படமா என்னடா எடுத்து வச்சிருக்கான்னு ஃபீல் பண்ணுற மாதிரியா இருக்கும். இன்னும் கட்டுரை தமிழ் ராம் ஸ்டைலில் சொல்லணும்னா இந்த சூப்பர் டீலக்ஸ் படம் மொட்டை தலை புரிஞ்சவனுக்கு மொட்டை தலை, முழங்கால் புரிஞ்சவனுக்கு முழங்கால். ஸோ மொத்தத்தில் இந்த சூப்பர் டீலக்ஸ் படம் மோர் தென் ஏ மூவி, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த தமிழ் சினிமாவிலேருந்து மொத்தமாக மாறி இருக்க ஒரு நியூ ஏஜ் சினிமா தான் இந்த சூப்பர் டீலக்ஸ். கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். படத்தை பற்றின உங்கள் கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மறக்காமல் சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சினிமாவோட வளர்ச்சி இப்போ எங்கேயோ போயிருக்கு. ஹாலிவுட் தரத்துக்கே சில படம் தயாராகிட்டாங்க. அதுக்கு உதாரணமாக ரஜினியோட 2.0 படத்தெல்லாம் சொல்லலாம். அழுத்தமான கதையிலையும் தமிழ் சினிமாவில் இப்போ நிறைய படங்கள் வந்துடுச்சு. மற்ற சினிமா துறையினர் தமிழ் சினிமா